வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராயன் படத்தோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ ராயா, காட்டிலே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? இப்படி இருக்காரு. சேவ் பண்ணிருக்காரு. சின்ன பையனா இருக்காரு தனுஷ். காட்டிலே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான். ஆனா ஆபத்தான மிருகம் ஓநாய். செமையா இருக்கு. பிரகாஷ்ராஜ், சரவணன். ஓநாய் பயங்கர தந்திரவாதி. கூட்டமா சுத்து போட்டு ஸ்கெட்ச் போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி. அவன் இங்க வந்து போட சொல்லு. பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். சூப்பர். ராயா, போய் என்ன சொன்ன? அப்பனு கேஸ வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன். அந்த மூணு பேர் சின்ன வயசுல இருந்தே சேர்ந்துருக்காங்க. சூப்பர். 26 நல்லா இருந்துச்சு. அந்த இது விஷுவல்லாம் பார்க்க பயங்கரமா இருந்துச்சு. பயங்கர வயலன்ஸான ஒரு படமா இருக்கும். எஸ்.ஏ. சூர்யாவை எப்படி ஒரு இதுல பார்க்கும்போது வித்தியாசமா பயங்கர ஹேண்ட்ஸமாவும் இருக்காரு. அதே நேரத்துல அந்த ரகட்டாவும் பயங்கரமா காட்டியிருக்காங்க. அதான் அந்த இதுல வந்து செல்வராகவன் வந்து அந்த ஒரு பையன் அந்த ஓநாய் சின்ன பையன், அதான் அந்த சின்ன பையனே தனுஷ் தான். அதான் ராயன் சொல்றாரு. அப்ப ஒரு யங்கா இருக்க மாதிரி தாடி எல்லாம் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் காட்டும்போது மீசெல்லாம் நிறைச்சிருக்கு. இப்ப இவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. அவங்கள்ட்டதான் அந்த கதையெல்லாம் சொல்ற மாதிரி கிளாஸ்ல இருந்து 3 பேர் போறது கூட தனுஷ் அவங்க கூட இருக்கிற அந்த 2 அதான் ஏதோ ஒரு காரணத்துக்குனால இவங்க 3 பேருமே அந்த இதுக்கு உள்ள போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சுத்தி தான் அந்த கதை மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது எதனால இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னு தெரியல நம்மளுக்கு. ஆனா பயங்கரமான ஒரு வயலன்ஸான ஒரு படமா இருக்கும் கண்டிப்பா. அதுவும் இது 50வது படம் வேற தனுஷ்க்கு. பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சூர்யா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஆமா, அவர் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதே நேரத்துல பிரகாஷ்ராஜோட ரோல் என்னன்னு நம்மளுக்கு டீட்டெயில் காட்டல. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு போலீஸா இருப்பாரு, இல்ல அட்வொகேட்டா இருப்பாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான ஏதோ ஒரு ரோல் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரகாஷ்ராஜ் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ரோலுக்காக தான் அவரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்க்கலாம். இது நிறைய கேரக்டர் இதுல காட்டவே இல்லை. மேபி அது ஏதாவது முக்கியமா கூட இருக்கும். இது பயங்கர எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த சரவணன் கேரக்டர் அவங்கள காட்டும் போது அந்த ஓநாய் அவர் மீசெல்லாம் வித்தியாசமா இருந்தாரு. ஆமா, அவர் ஏதோ அதான் தெரியவே இல்லை. அது இந்த கேங்கா அந்த கேங்கா சம்மந்தமே இல்லாம காட்டுறாங்க. என்னன்னு தெரியல. அதே மாதிரி ஏஆர் ரகுமானோட மியூசிக் செமையாவே போட்டிருக்காரு. அந்த கடைசி அந்த சின்ன பசங்க 2-3 பேர் நடந்து வரும்போது அந்த வாய்ஸ் அது சூப்பரா இருந்துச்சு. கேட்கவே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த இது தனுஷோட கெட்டப்போ அந்த மாதிரி மொட்டை அடிச்சு கொஞ்சம் அந்த முடி வளர்ந்து. ஆமா, இந்த மாதிரி ஒரு கெட்டப் பார்த்ததே இல்ல. இது பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி அந்த காதல் கொண்டேன்ல லாஸ்ட் சீன், அது காதல் கொண்டேன்ல அப்போ வேற இப்போதான் பாக்குறோம். இந்த மாதிரி பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு பயங்கர கிட்டத்தட்ட அந்த வட சென்னை அந்த மாதிரி கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமான ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.